நாங்கள் போன வீடியோவில் கோ ஆசியா சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்தோம். இப்போ அங்கே என்னெல்லாம் வாங்கினோம்னு பார்க்கலாம். இது பிளெயின் நூடுல் வாங்கியிருந்தேன். அங்கே மெயினாக போனதே நூடுல்ஸ் ஐட்டம் வாங்கத்தான். இதில் நீங்கள் நிறைய நூடுல்ஸ் பார்ப்பீங்க. இது நல்லா இருக்கும். நான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் வாங்கினான். அதோடவே ஒரு சோயா சாஸ் வாங்கினான். இது க்ளூட்டன் ஃப்ரீயான சோயா சாஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபிஷ் சாஸ். இது நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் போட்டால் சூப்பராக இருக்கும், அதனால நான் அதுவும் வாங்கினேன். இது ஒரு ராமியோன் நூடுல். இதுவும் நல்லா இருக்குமென்று நினச்சி வேண்டினான். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸும் நான் வேண்டியிருக்கேன். அடுத்ததான் நான் வாங்கினது மரவள்ளி கிழங்கு. ஆசியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே இது நான் கட்டாயமாக வேண்டுவேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வேணினான். இதில் ரோல் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இது டோஃபு ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் 2 பேக்கெட் வாங்கினான். நார்மலாக டிஎம்மில் வேண்டுற டோஃபு மாதிரி இது இருக்காது. வியட்நாம் கடையில் நூடுல்ஸ் வேண்டினா கிடைக்கும், அந்த டோஃபு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் வேண்டினது வெஜிடபிள் ராமியோன். இது நான் பார்த்ததே இல்லை, அதனால் பார்த்தோன்னு வேண்டிட்டேன். இது கருவாப்பட்டை, ப்ரௌன் சுகர் ஒன்றும் வேண்டியிருந்தேன். அடுத்ததாக சிக்கன் ராமியோன் வேண்டியிருந்தேன். இதில் நிறைய இன்ஸ்டன்ட் நூடுல் வேண்டியிருக்கேன். இந்த கடைக்கு நாங்கள் 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் போவோம், அதனால் நான் நிறையவே வேண்டி வச்சுருப்பேன். அவசரத்துக்கு இதை போட்டு சாப்பிட்லாமண்டு. இப்போ நான் காட்டுற வெஜிடேரியன் நூடுல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய தரம் இந்த நூடுல் தான் வேண்டி செய்கிறேன். நான் இது புதுசாக இருந்துச்சு, ஒன்டோன் நூடுல். இதை மாதிரி இன்னொரு பேக்கெட்டும் வேண்டியிருக்கேன். இதுவும் பிளெயின் நூடுல் ஒன்று தான். இது கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வேண்டியிருக்கேன். இப்போ நான் காட்டுறது எங்கட ஊரில் இருக்கிற ஜெல்லி மாதிரி இருக்குமென்னு நினச்சி நான் வேண்டினது. ஆனால் எங்கட ஊர் ஜெல்லி மாதிரி இது இல்லை, எங்கட ஊரில் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக நான் வாங்கினது ட்ரைட் லோப்ஸ்டர்ன்னு சொல்லி அந்த ஃப்ளேவரில் இருக்கிற நூடுல் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வேண்டியிருக்கேன். அடுத்ததாக நான் பருப்பு வேண்டியிருக்கேன். இது எங்களோட தேசிய உணவு, அதனால் விடாமல் வாங்கிட்டேன். அடுத்ததாக நான் வேண்டினது ஒரு ரால் பேஸ்ட் மாதிரி, அதில் ஸ்பைசஸ் போட்டிருக்குது. இது நூடுல் அதிலுக்கு போட்டு பார்க்கலாம்னு நான் வேண்டியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு பேக்கெட்டும் வாங்கியிருந்தேன். நான் பொதுவாக டிஆர்எஸ் தான் வேண்டுவேன். இது வெந்தயம். தாய் கறி செய்கிறதுக்காக ரெட் கறி பேஸ்ட் வேண்டியிருந்தேன் நான். அடுத்ததாக அஜினோமோட்டோ வாங்கினேன். எல்லாருமே இது அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு ரெசிபிக்கு தேவை, அதனால வேண்டியிருக்கேன். அடுத்ததாக நான் வாங்கினது கஸ்டர்ட் மோச்சி, ராஸ்பெரி ஃப்ளேவரில் வேண்டினான். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன் நல்லா இருக்குமென்னு சொல்லி ஐஸ்கிரீம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, மாவுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே அப்படி தான், நல்லாவே இல்லை. மாவுக்குள்ளே கஸ்டர்ட்டை வச்ச மாதிரி இருந்துச்சு. மேலே பவுடர் சுகர் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்கல இது. அடுத்ததாக தாமரை கிழங்கு வேண்டியிருக்கேன். 10 வருஷத்துக்கு பிறகு நான் இது சாப்பிட போகிறேன். நான் செய்ததே இல்லை, எங்களோட அம்மா செஞ்சு தந்து சாப்பிட்டது தான். நல்ல பெருசாக இருந்துச்சு இந்த தண்டு, அதனால் பார்த்தோன்னு வாங்கிட்டேன். அடுத்ததாக நான் வாங்கினது முளைகட்டின பயிறு. நீங்களும் இது வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் செய்யக்குள்ளே இது போட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசமும் கடிப்படுற தன்மையும் இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது எப்பயுமே வேண்டுவேன். இவ்வளோ தான் நான் அந்த கடையில் வாங்கின பொருட்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.